everyone. இன்னைக்கு நாம மதுரை ஃபேமஸ் பிச்சு போட்ட கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ சிக்கன், சீரகம், சோம்பு, மிளகு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை நம்ம வேக வைக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த தண்ணி. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டுருங்க. தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை ஓப்பன் பாத்திரத்தை விட நீங்கள் குக்கர்லேயே வேக வைங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கருக்கு மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். என்னோட குக்கருக்கு 5 விசில் விட்டா போதும், நல்லா சிக்கன் வெந்து வரும். 5 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச சிக்கனை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. மேக்சிமம் போன் பீசஸாவே சேர்த்து வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்து பேனை ஹீட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்க தேவையான அளவு தான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. சீரகம் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் சிம்லே வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்க. அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துட்டோம். இந்த கரம் மசாலாவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
எங்கள் சேனலில் ஆல்ரெடி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மிலேயே வேகட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த சிக்கனை வேக வச்ச அந்த தண்ணியே இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்ததுனால. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த பிச்சு போட்ட சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. நான் வந்து போனோட சேர்த்து தான் பிச்சு போட்டிருக்கேன். இதுலேயும் வந்துட்டு போனோட சேர்த்து தான் கலந்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே கொஞ்சம் வெளியே வரும். மதுரையில் தல்லாக்குளம்ன்ற ஒரு இடத்துல இந்த பிச்சு போட்ட சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகை வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம கையில் அரைச்சோ இல்லை இடித்து சேர்த்துக்கும் போது இந்த பிச்சு போட்ட கறிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 50 கிராமுக்கும் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் போதும் இது வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 5 விசில் விட்டு எடுத்திருக்கோம் குக்கரில். அதுலேயே பாதி நல்லா வெந்து வரும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த பிச்சு போட்ட கறி வந்து சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.